வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே வந்தது. இது என்ன புதுசானா? அது வந்து திருக்கணிதம் பிரகாரம், இது வாக்கியம் பிரகாரம். என்ன சார் இது புதுசானா? ஒன்றும் இல்லைங்க. வாக்கியம்ன்றதான் நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே வாக்கிய முறையில் தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நாசா வந்த பிறக்கும், அதுக்கப்புறம் நிறைய கோள்களில் நிறைய சேஞ்சஸ் வந்த பிறக்கும் புதுசாக நம்ம அப்டேட் பண்ண அஸ்ட்ராலஜி தான் திருக்கணிதம். இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் வச்சுருக்க சாஃப்ட்வேர் பெரும்பாலும் 90% திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை இப்போவே நிறைய பேர் ஒன்றும் அந்த வாக்கியம் முறை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுக்காக, அந்த ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம வந்து இந்த வாக்கியம் பிரகாரம் இப்போ சனிப்பயிற்சி சொல்ல போகிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம சனிப்பயிற்சினா என்னென்ன ஞாபகம் வரும்? திருநள்ளாறு ஞாபகம் வரும், சனீஸ்வர பகவான் கோவில்கள் ஞாபகம் வரும். கோவில்களில் பெரும்பாலான வழிபாடுகள், அதுவும் திருநள்ளாறுலாம் வழிபாடுகள் வந்து இந்த வாக்கிய முறையை வச்சு தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பழைய மனுஷங்க, அதாவது 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஜாகிரஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்லுவோம். ஜாகிரஃபி பிரகாரம் பார்த்திங்கன்னா தென் மண்டலங்களுக்கும் இந்த வாக்கியம்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதை கவனிங்க, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இது வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் சொல்லிட்டு வர்றோம். இன்னொன்று, ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் ஒரு பொதுவான பரிகாரங்கள், அதாவது இது வந்து கடவுள் வழிபாடும் வரும். இது கூட கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, இது எல்லாமே நீங்கள், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. புதுசெல்லாம் இல்லை, நம்ம கோவிலில் வழிபாடுற விஷயங்கள் தான். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸை சேர்த்து இதில் சொல்ல போகிற ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த ஒரு 6-7 மாதம் எப்படி இருக்குது? ஓகே, சரி பண்ணலாம், எல்லாமே சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன சூப்பராக இருக்குன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டெல்லாம் குரு பார்க்குறாரு, சரிங்களா? அதனால் உங்களுக்கு இந்த இப்போவே 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. ஜூனுக்கு அப்புறம்லாம் 1-1.5 வருஷத்துக்கெலாம் உங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கையில் நல்லா காசு வரும். கையில் காசு வரும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வின் பண்ணுவீங்க. அதாவது வேலை சம்மந்தமாகவோ, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ, இல்லை பர்சனலாக கல்யாணம், எந்த நல்ல விஷயங்கள் பர்சனலாக எந்த இது எடுத்தாலும் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கன்னி ராசியில் எப்படின்னா, அது அந்த பேருக்கு எதுவுமே கன்னி ராசி, லவ் பண்ணுற ராசி இது. அதான் புதன் வீடு வேறில், நல்ல கலை நயமாக இருப்பாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, இல்லை பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆர்ட்ஸ் கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ண இயங்குவாங்க. ஆனால் இப்போ இந்த சனி பகவான் வந்து உங்கள் வீட்டை நேராக பார்க்குறது, 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், சின்ன சின்ன பிரேக்கப்ஸ் இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே லைட்டாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லாம் சரியாகும். வழிபாடுகள் சொல்கிறேன், அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லவ் வந்து நல்லபடியாக செட் ஆகும், சரிங்களா? இப்போ யாராவது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா லவ் செட் ஆகும். கரெக்டான ஆளாக பார்த்து லவ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, ஏதாவது உங்களுக்கு வந்து வேலையில் முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், சரிங்களா? நிறைய சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். ஏன்னா அதில் வந்து ராகு பகவான் இருக்கார், இப்போ சனி பகவானோட கொஞ்சம் தாக்குதல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2-3 கிரகங்கள் வேறு அதில் சேர்ந்துருக்கு. அதனால் கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு, வேலையில் ஜெயிக்கிறதுக்கோ ப்ரொமோஷன் வாங்கிறதுக்கோ ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, பிஸ்னஸும் வளர்கிறதுக்கு ரொம்ப இது இருக்கிறதுல உங்களுக்கு பெஸ்ட்டாக இப்போ என்ன இருக்குன்னா பிஸ்னஸ் தாங்க. பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. பிஸ்னஸ் வந்து அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக கொடுக்கும். பிஸ்னஸ் வளர்றது மட்டும், இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்த்தா இத்தனை 1000 கோடின்னு வாங்க, ப்ராஃபிட் பார்த்தா மைனஸில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ வந்து பிஸ்னஸும் உங்களுக்கு வளரும், ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வளரும், சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு சார். அப்போ நான் எதில் வந்து நான் உஷாராக இருக்கணும் சார் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் வந்து நிலம் ராசி, ஓகேவா? அப்போது உங்களுடைய நிலம் ராசி பெண் ராசி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட பஞ்சபூதம் வந்து நிலத்தத்துவம்னா, நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும், சாப்பாடும் நீங்கள் நல்லா செய்வீங்க. உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு வந்து நல்லா சமைச்சு போடுங்க. அவங்களுக்கு எது பிடிக்குன்றதை ரசித்து சமைச்சு போடுங்க. இதெல்லாம் தான் வாழ்வியல் பரிகாரங்கள். கோவில் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்.
பட் ப்ராக்டிக்கலாக நைட்டு இப்போ வீட்டுக்கு வர ஹஸ்பண்டோ ஒய்ஃபு வீட்டுக்கு வரும்போது பஞ்சாயத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சா, அவங்களுக்கு பிடிச்சத சாப்பாட்டை முதல்ல செஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் சண்டை போடுங்க. பெருசாக நடக்கிற சண்டை சிறுசாகிடும், அவ்வளோதான். இதுதான் இது இப்படி தான் நான் சொல்லித்தரேன். வகுப்புகள் இப்படி தான் இருக்கும். அதனால் ப்ராக்டிக்கலாக சமைச்சு போடுங்க. இதுவே சூப்பராக உங்களுக்கு ரிலீஃப் தரும். ஓகேங்களா? அதேமாரி கோவில் வழிபாடுகள், கோவில்களுக்கு போகும்போது அன்னதானம் கொடுங்க. லாஜிக்கெல்லாம் ஒன்று தாங்க. வீட்டில் என்ன பண்ணுறோம், வெளியே என்ன பண்ணுறோம், ஒரே விஷயம் தான், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ வீட்டில் வந்து மனைவியாக இருக்கும், ஆஃபீஸில் போனால் மேனேஜராக இருக்கும், இல்லை வீட்டில் பையனாக இருப்பீங்க, ஆஃபீஸில் போனால் டிஎல்லாக இருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறோம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் சமைச்சு போடுற மாதிரி கோவில்களில் வந்து அன்னதானம் போடுங்க. நீங்கள் அன்னதானம் போட ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து கிருஷ்ணர் கோயில், பெருமாள் கோயில் போகலாம். நீங்கள் சித்திரையாக இருந்ததுன்னா முருகன் கோயில் போகலாம். மெயினாக என்னென்னா எல்லாரும் துணைவியாரோட வேண்டுங்க. இப்போ முருகருக்கு வேண்டிங்கன்னா வள்ளி தேவானையோடு வேண்டுங்க. நீங்கள் திடீர்னு பிள்ளையாருக்கு துணைவியார் இல்லையேன்னு கேட்காதீங்க. லக்ஷ்மி விநாயகர், லக்ஷ்மி கணபதிலாம் இருக்குது. சில பேர் உச்சிஷ்ட கணபதிலாம் வழிபடுறவங்களாம் இருக்கீங்க. பிள்ளையாருக்குலாம் துணைவியார்லாம் இருக்குங்க, தேடி பாருங்கள். சித்தி புத்திலாம் இருக்குது. சித்தி புத்தியோடு இருக்க கோவில்கள் நிறைய இருக்குது. முடிஞ்சால் அதை வழிபடுங்க. அப்படி இல்லைன்னு குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் வந்து அம்மா பிள்ளையை சேர்த்து வழிபடுங்க. ஏன்னா இது பின்னாடிலாம் சில லாஜிக் இருக்குது. இது வேண்டும் போது ஒன்று நல்லா பவர் ஏறும். சரிங்களா? இதை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் இதுக்கப்புறம் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்னால், உங்களுக்கு சொன்ன மாதிரி பணம் நிறைய கையில் வரும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் கையில் காசு வருதுன்ட்டு பயங்கரமாக இது பண்ணுறாதீங்க. உங்களுக்கு வந்து செலவு வரும், அதுக்கு ஏற்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் வந்து வண்டி வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, எதுவாக இருந்தாலும் ஓகே, டாக்குமெண்டேஷனை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரி, ஏன்னா குரு சனி பகவான்லாம் பார்க்கும்போது டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூஸ் கொஞ்சம் நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஓவராலாக என்னென்ன சொல்லியிருக்கோம், கையில் பணம் வரும், முயற்சிகளை வின் பண்ணுவீங்க, வேலையில் முன்னேற்றங்கள் நல்லா வரும், பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வரும், ப்ராஃபிட் ரொம்ப 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 சூப்பராக வரும், லவ் நல்லபடியாக அமையும், மகப்பேறு நல்லபடியாக அமையும். நீங்கள் வந்து இப்போ லவ்வை வீட்டில் சொல்லி வீட்டில் இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ணோன்னா அதுக்கு ரொம்ப நல்ல டைம். உங்களுக்கு வந்து வயசில் உங்களை விட பெரியவங்க, அது அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, அம்மா அப்பா வயசில் பெரியவங்க எல்லாருமே உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. நீங்கள் டல்லாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வயசில் பெரியவங்ககிட்ட போய் பேச ஆரம்பிங்க. இல்லை சின்னவங்க ஆக்சுவலாக எல்லா உறவு முறைகளுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல டைமுங்க இது. சரிங்களா? ஸோ அந்த ஹெல்ப்பை தாராளமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உதவிகள் நல்லா வரும். அதுவும் பார்ட்னர் சைடு இல்லை ஸ்பவுஸ் சைட்லேருந்து எதனா உதவிகள் வேணும்னாலும் அதுவும் நல்லபடியாக வரும். நீங்கள் வந்து தனியாக பிஸ்னஸ் இப்போ பண்ணும்போது சூப்பராக பண்ணுவீங்க. ஆனால் புதுசாக ஏதோ பார்ட்னர் தேடுறீங்க, இல்லை பார்ட்னரோட ஏதாவது இஷ்யூ வர மாதிரி இருந்தால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ எனக்கு ரீசெண்டாக நேற்று வந்தது ஒரு ஜாதகம். அவங்க அந்த ரொம்ப சின்ன பொண்ணு, காலேஜ் முடிச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப திறமைசாலி, அவங்களுடைய ஜாதகமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பார்ட்னர்ன்ற வீடு வந்து சனி பகவான் பார்த்து பின்னி பெடல் எடுத்துகிட்ருக்காரு. அதனால் பார்ட்னரால் நிறைய இஷ்யூ வரும். இப்போ வந்து உங்களுக்கு பார்ட்னர்னால நிறைய விஷயம் வரும். அதனால் நீங்கள் தனியாக நின்று பண்ணாலே அடுத்து 2.5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் சூப்பராகவே பண்ணுவீங்க. அதை மீறி பார்ட்னர் சைன் பண்ணியிருக்காரு, அவரும் ஒரு டேரக்டர், என்னால் அவாய்ட் பண்ண முடியாதுன்னா அப்போது ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். ஸோ இந்த வழிபாடுகள், இப்போ நம்ம சொன்ன வழிபாடுகள், இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ண உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம எல்லா முக்கியமான விஷயமும் பார்த்தோம். ஓவராலாக லைஃப்பில் என்னென்ன இந்த ஜாப், மேரேஜ், பிஸ்னஸ், உடல், ஹெல்த்து, கடன், இந்த மாதிரி எல்லா ஓவரால் விஷயமும் பார்த்தோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சில பேர் நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு சரியாக எனக்கு அமைய மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது டூப்புன்னெலாம் சில பேர் சொல்லுவோம். அப்படி இல்லை, 1000 வருஷமாக பார்த்துட்ருக்கோம்ல ஜோதிடம், அப்புறம் எப்படி அதை டூப் ஆகும்? என்னென்னா நம்ம ராசிக்கு மட்டும் வச்சு பார்க்குறோம். இதை ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணும்போது லக்னத்தை வச்சு கேல்குலேட் பண்ணணும். அதனால் இப்போ நான் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன்னா உங்கள் லக்னமும் என்னென்னு பார்க்க ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக அமையும். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து உலகத்தில் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அந்த ஒரு கோடி பேருக்கும்
பொதுவாக தான் இப்போ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க கிரகநிலை, அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்தா தான் ஒன்றும் க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு டிசிஷன் ப்ராப்பராக எடுக்கணும்னா தனியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இதை தாண்டி இப்போ இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் ஓகே. இது 2.5 வருஷம் நம்ம வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2.5 வருஷத்தில் ஒன்று உங்களுக்கு முக்கியமான தெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டேன், இது ஒரு பக்கம். இன்னொன்று முக்கியமான நிறைய பண்டிகைகள் வரும். நம்ம பண்டிகைகள்னு சொல்கிறோம், அது பின்னாடி நிறைய லாஜிக்கல் இருக்குங்க. இப்போ மகா சிவராத்திரி போச்சா, அடுத்து மாசி மகம் வருது, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அமாவாசைகள் வரும். ஒரு அமாவாசைகளும் கரெக்டாக கும்பிட்டுட்டு நம்ம நிறைய பயிற்சிகளில் வந்து சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறது நிறைய சொல்லுவோம். கலர் தெரப்பியில் சொல்லுவோம், எந்தெந்த கலர் ட்ரெஸ் போடணும், எது போடக்கூடாது. உணவு முறையிலேயே சனி பகவானுடைய தாக்கத்தை உணவு மூலியமாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் இதுலேயே நிறைய மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்றும் தனியாக கைடன்ஸ் சொன்னாலும் கால் பண்ணுங்கள். சனி பயிற்சின்றது பயப்படுற விஷயம் கிடையாதுங்க. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கிள்ளி கொடுக்குறவரில் அள்ளி கொடுக்குறவர். இதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையறதுக்கு அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிறேன். நம்ம சனீஸ்வர பகவான், ஜெய்ஷா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.